வாதத்தின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்கி இறைவனோடு இணைந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறது. கடவுளினுடைய தூய்மையான இதய பெருவிழா. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இதயம் நமக்காகவே துடிக்கிறது. அந்த இதயம் ஒவ்வொரு மக்களுடைய நலனுக்காகவே இருக்கிறது என்று இயேசுவினுடைய தூய்மை மிகு இதய பெருவிழா நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை கேட்கும் மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இதயமும் கல்லாகவே மாறி இருக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா உனக்கு, உன் மனசு என்ன கல்லா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில கேட்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது யாருக்காக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய இதயம் அவருக்காக அல்ல, அது கல்லாக இல்லை. இதயமானது ஒரு எளிமையாக இரக்கம் நிறைந்த இதயமாக நம் அனைவருக்குமாகவே துடிக்கும் இதயமாகவே இருக்கிறது. அதனால்தான் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த மாதம் முழுவதுமே அந்த திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எல்லா குடும்பங்களிலும் அந்த திரு இருதய ஆண்டவருடைய படங்களை வைத்து ஸ்தாபனம் செய்ய வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும். அந்த உருவத்திற்கு முன்பாக, படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஒரு சிம்பாலிக் மீனிங். நம்ம குடும்பத்திலே, வீட்டிலே இயேசுவினுடைய இதயமானது இன்னும் உயிரோட்டமாக துடித்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாகவே இந்த நினைவு எல்லாம் கொண்டாடப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயம் திரு அவையானது இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம் என்ன, நாம் என்ன பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழா நமக்கு அழகான செய்தி கொடுக்கிறது. ஒன்று, இயேசுவினுடைய இதயமானது நிலையானது, என்றுமே அனைவருக்காக இருக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தை சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுடைய அன்பு நிலையானது. அது ஒரு நேரத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டா நம்ம கிட்ட இருக்காது, நல்லது செய்யும் போது மட்டும்தான் இருக்கும், கோயிலுக்கு போனா மட்டும்தான் இயேசுடைய இதயம் நமக்காக இருக்கும்னு கிடையாது. இயேசுவினுடைய இதயம் நிலையாகவே அனைவருக்குமே இருக்கிறது என்ற ஒரு பெரிய செய்தி சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படின்னா அவருடைய இதயம் என்னுடைய மக்கள் என்கிட்ட வரமாட்டாங்களா, மனம் மாற மாட்டார்களா என்று துடித்து கொண்டிருக்கிறது. நம்மையே அந்த இதயம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறது என்ற இந்த விழாவினுடைய செய்தி நமக்கு முதலிலே ஒரு கருத்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் இந்த இயேசுவினுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும். இந்த மனம் மாறுதல் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொல்லப்பட்டது.